வணக்கம் மக்களே. தீபாவளி வந்துட்டுருக்கு இல்லையா? தீபாவளி கம்மிங் ஆகஸ்ட் 21 இஸ் தீபாவளி இஸ் கம்மிங். ஸோ ஆகஸ்ட் 21 தீபாவளி வருது. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட இந்தியாவில் எந்த நாளையும் பண்ணால் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நாள் பார்த்திங்கன்னா தீபாவளி சர்வ அமாவாசை. அது ஏன் அமாவாசையில் இந்த தீபாவளி வருது? எல்லா வருடங்களும் அமாவாசையில் தான் வருது. ஏன் வருது? யாராவது என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நார்த்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நரகாசுரனை கொண்டாங்க, ராவணனை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு கலர் கோட்டிங் பெயிண்ட் அடித்த ஏதோ ஒரு கதையை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வானவியல் ரீதியாகவே இது அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் வானவியல் சயின்ஸ். இது என்னென்னா, நமது தலைவன், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு தலைவன் பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து வர ஒளி மூலியமாக தான் இங்கே உயிர்கள் வந்துச்சு, கடல் வந்துச்சு, மழை வந்துச்சு, மனிதர்கள்லாம் இருக்கிறோம். கரெக்டாக? ஒளி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போது இந்த ஒளியின் அடிப்படையில் சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தோட தலைவன். அந்த சூரியன் ஐப்பசி மாதம் மார்கழி, இந்த ஐப்பசி மார்கழியில் என்ன ஆகும்னா, தன்னோட நிலையில் உச்சத்தில் இருக்க வேண்டிய தலைவன் என்ன பண்ணுவான்னா, பூமிக்கு கீழே ஆர்பிட்டுக்கு கீழே போய்டும். பூமிக்கு ஆர்பிட்டுக்கு கீழே போனதுனால சூரிய வெளிச்சம் டோட்டலாக மறையும். அதனால தான் அன்றைக்கி நமக்கு குளிர்காலம். அதனால தான் வெடி வெடிக்கும்போது நம்ம மழை பெஞ்சிட்ருக்கோம். ஏன்னா சூரியன் தலைவர் அவர் பூமிக்கு லோ ஆர்பிட்டில் கீழே போயிடுவார். லோ ஆர்பிட் கீழே போனதுனால என்ன ஆகிடும்னா, அந்த 3 மாதம் வெயில் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரகாசமான ஒரு கிரகம், அந்த கிரகம் தன் வலிமையெல்லாம் இழந்து கீழே இருக்குது. பூமிக்கு கிடைக்கக்கூடிய பவரே இல்லை. ஆனால் மேலும் அன்னைக்கு 21 சந்திரனும் பவரை இழக்குது. சந்திரனும் என்ன பண்ணுது, தன்னோட முழு அமாவாசையாகி அதுவும் இருட்டாயிடுது. ஸோ தலைவன் கொடுக்கக்கூடிய பவர் அதுவும் கிடையாது, சந்திரன்லேருந்து வர இரவு ஒளியும் கிடையாது. ரெண்டுமே அவுட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 21. அதனால தான் இது பேர் சர்வ அமாவாசை. 365 நாளில் மோசமான அமாவாசை இது தான். டார்க்னஸ், இருள் சூழ்ந்த உலகம். அந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் அதுக்காக நம்ம முன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பட்டாசெல்லாம் வெடித்து வெளிச்சத்தை ஏற்படுத்தி நம்ம சூரியனை காப்பாற்றுங்கிறாரு. சூரியனை காப்பாற்றுங்கிறாங்க. அதான் ராசி கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நீச்சமாவார். நீச்சம்னா என்னென்னு தெரியுமில்ல? நீச்சம்னா பலம் இழந்த நிலை நீச்சம். சூரியன் துலாம்னா எந்த மாதம்? 12 ராசிகள் இருக்குது. அது எதை குறிக்குது? 12 மாதங்களை குறிக்குது. துலாத்தில் அவர் நீச்சமாவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்கழியில் கார்த்திகை மார்கழியில் அந்த இடத்துல அவர் நீச்சமாறார். தன்னோட ஒட்டுமொத்த பவரையும் இழக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துல சனி பகவான் உச்சமாகிறாரு. ஏன்னா இருள் எங்கே நீடிச்சிருக்கோ அங்கே கெட்டவனுக்கு அதிகாரம் அதிகமாகுது இல்லையா? அதனால் சனி பகவானுக்கு அந்த இடத்துல பவர் அதிகம். இதனால தான் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா துலாத்தில் சனிக்கு உச்சம், சூரியனுக்கு நீச்சம். சூரியனோட பவரை இழந்துருது, சந்திரனும் பவரை இழந்துருது, இருளான சனிக்கு அதிக பவர் கிடைக்குது. அந்த சூழ்நிலையில் நம்ம பூமி பந்தில் இருக்கிற நமக்கு ஒவ்வொரு இருட்டாக இருக்கிற அந்த நாள் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெடியெல்லாம் வெடித்து விளக்கெல்லாம் இதுங்க வெடி வெடிக்கணும்லாம் யாரும் சொல்லலை, விளக்கேற்ற சொன்னாங்க. விளக்கேற்றி அந்த இருளை போக்குங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தா தீப ஒளி. இப்போ இந்திக்காரண்ட போய்ட்டு தீபாவளின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னடா ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியாது. தீபம் ப்ளஸ் ஒளி தீபாவளி. தீபம்னா ஃபயரை குறிக்குது, சன் சூரியனை குறிக்குது. ஒளினா மூணை குறிக்குது, தீப ஒளி. அந்த கிரகங்களுக்காக தான் இந்த தீபாவளியே கொண்டாடுறோம். இது ஜோதிடம் ப்ளஸ் astrological science. So it is a pure science. It is not related to any religious, it's not related to any caste, it's not related to any god. This is purely it is a science and max. So தீபாவளி ஏன் கொண்டாடுறோங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you so much.